ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநடுத்தனு சீரியல் இந்த வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலாவுக்காக 4 பேரும் போயிட்டு பயங்கரமாக வந்து வானத்தியோட அண்ணனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் பொழந்த கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே அவங்க இப்படி என் பையனை போட்டு அடிச்சிருக்காங்க, அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக வந்து கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே சேரனுடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே வந்தால் நிலாவுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதுக்கு மேலே அவன் உங்களோட விஷயத்தில் தலையிடவே மாட்டான், அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நடேசன் கூட ஒரு விதத்தில் என்னம்மா நீ இவனுங்க கிண்டல் பண்ணால் நீ முதல்ல அங்கிள் கிட்டலாம் வந்து சொல்லியிருக்கணும், ஏன் இந்த அங்கிளை பார்த்தா பயமாக இருக்கா, இந்த அங்கிள் எல்லாத்தையும் பார்த்து இருக்க மாட்டேனா, அசால்ட்டாக வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன், நீ என்கிட்டயே சொல்லாமல் மறைச்சிட்டே, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் கூட நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி போனேன், ஆனால் அவங்க திரும்பவும் விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அண்ணி இந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு என்னை கூட எனக்கு சொல்ல வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல ஒன்று பேசிகிட்டு இருக்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேடா பல்லுவா, நீ இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்திருக்கோ, இவங்களை எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக நினச்சாங்க. ஸோ எனக்காக நீங்கள் எல்லாரும் சண்டை போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வானத்தோட அண்ணன் அவங்களுடைய அப்பா அம்மா போலீஸை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தால் இங்கே உள்ளே இருக்கிறவங்கள வெளியே கூப்பிட்றாங்க, எல்லாரும் வெளியே வராங்க. எங்கே யார் வந்து சேரன் சோழ பாண்டி அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் தான் சார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனும் நிலாவை மட்டும் உள்ளவே இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வானத்திடமா சொல்லவும், சார் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கா என் பையனை போட்டு எந்த அடி அடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதோ சார் இந்த பையன் இருக்கானே பாண்டியா, இவன் என் பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், வேணான்னு சொன்னாலே கேட்க மாட்டேன்றான், என் பொண்ணை துரத்தி லவ் பண்ணுறான், அதை என் பையன் போய் வேணான்னு கேட்க போனால் அதுக்காக என் பையனை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக வாய் கூசாமல் பழி சொல்கிறாங்க வானத்தோடைய அம்மா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்களா நம்ம பாண்டியன் சேரன் சோழன் எல்லாரும்? இல்லை சார், வானதி தான் வந்து பாண்டியனை லவ் பண்ணுது, அந்த பொண்ணு தான் சார் வேணான்னா கூட தொலை பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த பொண்ணை பேசாமல் நிறுத்திக்க சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் பையனை ஒதுங்கிக்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாங்க. இதுதான் சார் நடந்துட்டுருக்கு, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானத்தோட அம்மா சொல்லவும் இங்கே பயங்கர பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் நடந்த பிரச்சனை ஒன்று, நடக்காத பிரச்சனையே நடந்ததாக சொல்லி வானத்தேடி அம்மா சண்டை போட்டுட்டு போலீஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த நிலாவுக்கு கோவமாக வருது. என்ன கிண்டல் பண்ணி தப்பாக பேசினதுக்காக தான் இவங்க 4 பேரும் அவனை அடித்தானுங்க. ஆனால் இப்போது வானத்தியோட அம்மா வேறு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே இருந்து வெளியே வராங்க. சார் இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நீங்கள் யாரம்மா, நீங்கள் எப்படி இதை பொய்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த பிரச்சனையே என்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நிலா நீ அமைதியாக இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு அலைய வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அமைதியாக இருங்கன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சார், இவளுடைய பையன் என்னை வழியில் போகும்போது கிண்டல் பண்ணான், அதனால தான் வந்துட்டு இவங்க 4 பேரும் அவனை அடித்தானுங்க. இவங்க சொல்கிற மாதிரி பாண்டியன் வானத்தியை லவ் பண்ணுறதுக்காகலாம் இவங்க அடிக்க கிடையாது. சொல்லப்போனால் வானதி தான் பாண்டியன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு, இவங்க சொன்னது உண்மை அப்படின்னாலும் வானதி தான் சுற்றிட்டு இருக்கே தவிர பாண்டியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு வேறு மாதிரி சொல்லுது, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. சார் இல்லை சார், நாங்கள் சொல்கிறத சார் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், இவங்க போய் சொல்கிறாங்க, என்ன கிண்டல் பண்ணாங்க, அசங்கசமாக கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தாங்க, அதை நான் தாங்க முடியாத வீட்டில் வந்து சொன்னேன், எனக்காக தான் இவங்க இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க, இங்கே எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இது பெரிய சீரியஸாக போராட்டுங்குது, லவ் மேட்ரு வேறு, நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 5 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வானத்தோடைய அண்ணன், அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய ஆட்கள் எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படிலாம் அவங்க நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், எப்படியெல்லாம் இல்லை சார், என் தங்கச்சி பின்னாடி இவனை சுத்த வேணான்னு சொன்னேன், அதுக்காக தான் அடித்தாங்க அப்படின்னு அபாண்டமாக போய் சொல்கிறாங்க. இல்லை சார், இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடந்த விஷயங்களை விளக்கமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ ஒருத்தியே இருக்க அப்படின்னா உன்னை என்னென்னு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொய் சொல்லி கிண்டல் பண்ணாங்க சார், அதுக்காக தான் கோவம் வந்து இவங்க எல்லாரும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், இங்கே பாருமா, முதல்ல நீங்கள் யார்,
அதை சொல்லுங்கள், அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இப்போது நிலா இருந்துக்கிட்டு நான் சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி பீச்சில் அந்த திட்டுனா இப்போது என்னுடைய ஒய்ஃப்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னா போதாதா, இதுக்கு தனியாக ப்ரூஃப் எல்லாம் வேறு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உன் மேலே இப்படி அபாண்டமாக பழி போட்டதா நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான சாட்சி எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் இல்லைம்மா, அப்படி இல்லைன்னா அவர் சொல்கிறது உண்மைன்னு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்லவும், சார் என்ன சார் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. சார் என்ன இப்படி கூடவா கேட்பீங்க அப்படின்னு சோழன்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கூட இல்லை பாருங்க, காலில் மெட்டி இல்லை, நெத்தியில் குங்கம் இல்லை, சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிலா வந்துட்டு அந்த தாலியை கலட்டி வச்சது ஞாபகம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிலா முழிக்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், எங்களோட ஒய்ஃப் சட்டப்படி எங்களுடைய மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, இதை விட வேறு என்ன சார் வேணும், தாலி மேட்டி இதெல்லாம் தான் அடையாளமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், நான் சொல்கிறது உண்மை தான், நான் பொய் சொல்லலை, நான் சோழனோட ஒய்ஃபு, நான் அந்த வீட்டில் நான் 4 மாதமாக இருக்கேன், சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஊர் வரையா ஃபங்க்ஷன் வச்சாங்க, எல்லாருக்குமே தெரியும், ஏன் இவங்களுக்கு தெரியாதா, இப்படி அண்ணன் வேணும்னே வந்து வானதி வந்து பாண்டியனை லவ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல, வானதியே பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் என் மேலே அபாண்டமாக பழிய போட்டு வானதியோட அண்ணன் என்ன கிண்டல் பண்ணுறாங்க, அதாவது எங்களுடைய ஃபேமிலியை வேணும்னே வந்து சண்டைக்கு இழுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னால வந்து நிலா சொல்கிறாங்க. இல்லை சார் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோட அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க சார் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க பக்கமும் விசாரிக்கிறாங்க. ஆமாம் உங்கள் பொண்ணு அந்த வீட்டு பையனை லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு, சார் எங்கள் வீட்டு பொண்ணு லவ் பண்ணல, அவன் தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாண்டியன் இருந்துக்கிட்டு சார் அப்படியெல்லாம் இல்லை சார், வானத்தி என்கிட்ட பேசுகிறான், நானும் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இப்போ வானத்தியே சொல்கிறாங்க, சார் இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் தான் சார் பாண்டியனை லவ் பண்ணுறேன், பாண்டியனே முதல்ல என்னை பிடிக்கலான்னு தான் சொன்னான், அதுக்கப்புறம் நானே முதல்ல அவனை சமாளிக்க வச்சு இப்போ தான் கொஞ்ச நாளாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம், அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, பாண்டியனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பிடிக்கல சார், ஆனாலும் நான் பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டே தான் சார் இருக்கேன், இவங்க நிலா சொல்கிற மாதிரி வேணும்னே தான் வந்து என் அண்ணன் இவங்க கிட்ட பிரச்சனைக்கு போயிருக்கான், இவன் பிரச்சனை பண்ணாத அவங்க பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், இப்போ இங்கே பாண்டியனுமே இருந்துக்கிட்டு பாருங்க சார் வானத்தியே சொல்லிட்டா இல்லை இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குப்பா அவங்களோட அதாவது அவனுடைய ஒய்ஃபை வந்து சண்டைக்கு இழுக்கணும், அதனால தானே அவங்க ஒன்று அடிச்சிருக்காங்க, ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா, உன் தங்கச்சி அவன் லவ் பண்ணுறான்னு தானே நீ அடித்த, அதே மாதிரி அவளுடைய ஒய்ஃபை கிண்டல் பண்ணால் அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இங்கே பாருங்கள் சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது நீங்கள் கேட்ட மாதிரி எந்த ஒரு அடையாளமே அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை, அவன் மட்டும் தானே கோவப்பட்டிருக்கணும், எல்லாருமே சேர்ந்து அவளுக்காக அடிக்கிறாங்கன்னா என்ன சார் அர்த்தம், நான் சொல்கிற மாதிரி தானே சார், இதுலேருந்து யோசிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தோட அண்ணன் வாய் கூசாமல் போய் சொல்லவோ பயங்கரமாக வந்து கோவம் வருது நம்ம சோழனுக்கு சேரனுக்கு பாண்டியனுக்கு. சார் இங்கே பாருங்கள் சார், நான் கூட சொல்கிறேன் சார், இவங்க என் அண்ணியை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஒன்றும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, என்னம்மா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலாவை பார்த்து கேட்கவும் நிலாவை திருன்னு முழிக்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், எனக்கும் சோழருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, வேணும்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் ஆச்சு, அங்கே தான் எங்களோட மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணாங்க, நான் இப்போது வேலைக்கு போனேன், நான் என்னுடைய வேலைக்கு போகிறதுனால என்னுடைய தாலி எல்லாத்தையும் நான் வீட்டில் வச்சுருக்கேன் சார், அதோட நான் வந்து மெட்டியும் போடுறதில்ல குங்குமம் வைக்கிறதில்ல சார், நான் வந்து சிட்டி கேர்ள் சார், நான் வந்து வில்லேஜ் பொண்ணு கிடையாது, நான் வந்து வேலைக்கு போகிறேன், அதனால தான் நான் வந்து அதை கலத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது, இதுலேருந்து எதாவது தப்பிக்கிறதுக்காக அவசரமாக ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோட அதாவது வானத்தியோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சார் மா நீ அமைதியா இருமா சார், அவங்க சொல்றதா உண்மை சார், என் அம்மா தான் ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதியே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்க என்னடி நீ இங்க வந்து அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்போ வாய மூடிட்டு இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை யாரடி இங்க முதல்ல வர சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானத்திடாம திட்டிட்டு இருக்கோம். பாருங்க சார் உங்க முன்னாடி அம்மா எப்படி திட்டுதுன்னு, இதே மாதிரி தான் தினம் பாண்டிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் என்ன அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க, கொடுமைப்படுறாங்க சார். இங்க பாருங்க சட்டப்படி நான் மேஜர், எனக்கு விருப்பம் இருக்கு யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கட்டாயப்படுத்தி யாருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்னம்மா இப்போ உன்னாலையும் தாம்மா 2 குடும்பத்துக்கு பிரச்சனை, நீ பாண்டியனை விடாப்பிடியாக கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஆனால் பாண்டியனும் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் பதிலுக்கு அண்ணா அந்த பொண்ணை பிடிச்சி இப்படி அதாவது கலாய்ச்சி விட்டுருக்கான், அசிங்கசமாக பேசியிருக்கான், அதனால தான் பிரச்சனை, அந்த பொண்ணுக்கிட்டேயும் அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு வேணும், அங்கே பாருங்கள் சார் சோழன் என்னோட ஹஸ்பண்ட் சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்கவும், அப்படியாம்மா நீங்கள் அப்போ சோழனை கை கொடுத்து அவனை கட்டிப்பிடிங்க, அப்போ தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் கேட்குறாங்க, பாண்டியனும் கேட்குறாங்க. சார் வேறு வழி இல்லை சார், எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போது வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அந்த பிள்ளை தான் சொல்லுது இல்லை சார் அவங்களுக்கு கல்யாணம் ஆட போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்கிறாங்க, அது போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கணும், எங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும், இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு கண் முன்னாடி நேரடியாக இது ஒன்று தான் பண்ணணுன்றது எங்களுடைய முடிவு, வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது, வேற ஆள் நம்பராக கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை, வேற ஆள் கூட போலீஸே நீங்கள் கிட்டே பேசலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே வந்து வேறு மாதிரி பேசுகிறாரு, கொஞ்சம் அந்த ஆளுமே சரியில்லை. அதனால் நிலா இங்கே பாருங்கள் சார், சோழன் என்னோட ஒய்ஃப், அதாவது ஹஸ்பண்ட், நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்போ என்ன சார் சோழனை பிடிக்கணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனோட கையை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. சார் போதுமா, சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் நம்மளால இதுதான் சார் உண்மை, இவருக்கு எனக்கு சேரன், இவங்க 2 பேரும் இவங்களுடைய தம்பிங்க, இவன் பல்லவன், இவன் என்னை அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, அங்கேயே வந்து நிலா இந்த மாதிரி எல்லாம் சோழனோட ஒய்ஃப் இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு பேசினப்போ போலீஸ் வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த அந்த நிமிஷமே நடேசன் முடிவு பண்ணிட்டாரு, அந்த பிள்ளை கோவத்தில் தாலியை கட்டி கொடுத்துருச்சு, ஒரு நாள் தாலியை போட்டுட்டு வந்து இங்கே பேசிச்சு, திரும்பவும் அதை கழட்டி வச்சிருச்சு, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் போயிட்டு உள்ள சோழனுடைய ரூமில் தடைக்கு கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கிட்டு இங்கே வராங்க. ஸோ அது ஒன்று தான் எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ இங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன சார் நீங்கள் இன்னமும் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்டுட்ருக்கவோ, இப்போது சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இப்போல்லாம் சார் காமன் சார், யார் வேணாலையும் கண்டுபிடிக்கிறாங்க, அசால்ட்டாக யார் கூட வேணாலையும் போகிறாங்க அப்படி இப்படின்னு இங்கே வானத்தோட அண்ணன் வானத்தோடைய அப்பா அம்மா எல்லாருமே கொஞ்சம் அசிங்கமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடேசன் வந்துட்டு கரெக்டாக வாயை மூடுடா ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து உள்ளே வராங்க. இவரை பார்த்ததும் நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து கேட்கவும், இவர் என்னுடைய அங்கிள் சார், இவங்களுக்கெல்லாம் அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவே வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சார், நான் இவருடைய அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்கள் எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு, சார் என்ன சார் ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதாம்மா நிலா உன்னோட தாலியை நீ போட்டுக்க மறந்துட்டேன், நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் நினச்ச நேரத்தில் கலட்டிட்டு நினச்ச நேரத்தில் போட்டுக்கிறதுக்கு இதென்னா சாதாரண ஒரு செயினா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கவும், எங்கள் பாரு சார் இது என்னோட பையன், இதோடைய என்னோட மருமக, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் ஊர் அறிய எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் நடத்தினேன், அதாவது எல்லார் முன்னாடியும் ஃபங்க்ஷன் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கான ஆதாரம் ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நடேசன் வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோவை கலட்டி வச்சாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. நடேசன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு, சோழா இதை மருமக களத்தில் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து சொல்கிறாங்க. எப்பா என்னப்பா நீ எத்தனை தடவைப்பா நிலா களத்தில் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போலீஸ்காரங்களோ தோ இங்கே நிற்கிறானே ஆட்டோவும் இவங்க ஃபேமிலியும் நம்ப மாட்டேன்றாங்களே, வேற வழி இல்லைடா போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அவன் பிடிச்சன் தானே, அவன் கழுத்தில் போகிறதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்களுடைய கழுத்தில் இப்போ தாலியை போட்டால் நான் வந்து ஒய்ஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் சொல்லவும்,
சோழன் தயங்க தயங்க நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி தான் வந்து நிலா பிரச்சனை வந்து திட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன் தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்காங்க. சோழன் மட்டுமே இல்லை, பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாருக்குமே அவங்களுடைய சூழ்நிலை புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிலாவே இப்போ துணிஞ்சு நீங்கள் போடுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க உண்மையிலே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உண்மையிலே தான் சொல்கிறேன், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் போடுங்க. அவங்க நம்ப மாட்டேன்றாங்கல்ல, அவங்க நம்பணும்னா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும், நீங்கள் போட்டு விடுங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அப்படி சொல்லுவாங்க யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறமா சோழன் வந்து நிலாவோட கழுத்தில் தாலியை போடுறாங்க. பார்த்தீங்களா சார், இப்போது சோழன் போட்ட தாலி என் கழுத்தில் இருக்குது, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, ஏப்பா அந்த பொண்ணோட அதாவது அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட ஹஸ்பண்ட், அதனால அந்த வீட்டில் இருக்குது, இப்படியெல்லாம் தப்பாக பேசினா எப்படிப்பா? இந்த வீட்டில் ஒரு பொம்பளை இல்லைன்றதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை வச்சு அசிங்கப்படுத்தலாமா? நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் அதெல்லாம் விடுங்க, என் பையன் ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டான்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் சார், இந்த பாண்டிய பையனை முதல்ல என் பொண்ணுக்கிட்ட பேச விடாமல் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாணித்தோட அம்மா சொல்லவும், இப்போ இங்கே நிலாக்காலத்தில் சோழன் தாலியை போட்டதை நினச்சி பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. நடேசன், சேரன், பல்லவன் எல்லாருமே எங்கே உண்மையிலேயே வாங்க அப்படின்ற மாதிரி சோழன் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு செலெக்ஷன் சொல்கிறாரு. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, என்னப்பா நீயும் இதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் சார், வானத்தையும் என்கிட்ட பேசுகிறா, அவள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நானும் பேசுவேன், அதே மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், அவ்வளோ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்போது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி விசாரித்து, அவங்க பாருங்கம்மா, நீங்கள் சட்டப்படி எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் பொண்ணு வந்து மேஜர், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் தடுத்தாலும் என்னுமே பண்ண முடியாது. சட்டப்படி பார்த்தா இவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இவங்க 2 பேருக்கும் இப்போ நடக்கும். உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமாக இல்லை நீங்களே பேசி முடிவு பண்ணி வீட்லேயே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவோ, இல்லை சார் செத்தாலும் இவனுக்கு மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிவாதமாக இருக்காங்க வானதியோட வீட்டில். இல்லை சார், நான் வந்துட்டு பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியாக நம்ம வானதி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நிலாவுக்கும் சோழனுக்கு எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சட்டப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி இப்போ இவங்க 2 பேருக்கும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, மேஜர் நாங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கும் பாண்டியனுக்கும் அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல. வாணித்தோட வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு இதில் தலையிட சட்டப்படி ரூல்ஸே கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வெளியில் போங்க, தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வம்பு கெழுத்து பிரச்சனை பண்ணி இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்காதீங்க, அந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்குல்ல, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு வானதியை பாண்டியனுக்கு கல்யாணம் வைக்க முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நிலாவுக்கு நடந்த மாதிரியே பாண்டியனுக்கும் சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வானதியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.